அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு 2 நாள் இருக்கின்ற நிலையில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பானது இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலை புரட்டி போட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், இதுவரை வந்த கருத்து கணிப்பு அனைத்தும் இந்த மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் எடுக்கவில்லை. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் தான் கருத்து கணிப்பை நடத்தின. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் எடுத்த ஒரு ரகசியமான கருத்து கணிப்பானது, அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, திமுகவை மொத்தமாக புரட்டி போட்டுவிட்டது. அது மட்டுமல்லாமல், யார் இந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி என்று வந்த செய்திகளின்படி, இவர் தற்போதைய திமுக அமைச்சரின் மிக நெருங்கிய உறவினர் என்று அறியப்படுவதுதான் ஒட்டுமொத்தமாக அறிவாலயத்தையும் அதிர்ச்சியை உறைய வைத்துள்ள விஷயமாக இந்த கணிப்பானது பார்க்கப்படுகிறது. தவேக கட்சி 121 இடங்களில் வெற்றி பெற்று விஜய் சிஎம் ஆவார் என்று அவர் அடித்து கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை திமுகவின் அமைச்சரின் நெருங்கிய உறவினரே கூறியிருப்பது தான் திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காரணம் என்னவென்றால், இவரை பற்றி விசாரித்த செய்தியை ஒரு ஒன் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகாரி ரவியின் உடன் பிறந்த தங்கையின் கணவர்தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்று கூறப்படுகிறது. அதாவது தங்கம் தென்னரசு ரவியின் சொந்த மைத்துனர். அதேபோல் தங்கம் தென்னரசு சகோதரியும் திமுக எம்பியுமான தமிழிசை தங்கபாண்டியன் ரவியின் சொந்த அண்ணி என்று தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை முடிவுகள் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது ஏன் என்று மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், அவர் எவ்வாறு கருத்து கணிப்பு எடுத்தேன் என்று விளக்கியுள்ளது நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் எக்ஸ் ஐபிஎஸ் ரவி அவர்கள் 10 முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் நியமித்துள்ளார். ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் என்றால் 234 தொகுதிக்கு 2340 போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு பெற்ற 2340 போலீஸ் அதிகாரிகளும் ஒவ்வொருவரும் 100 பேரிடம் கருத்து கணிப்பை கேட்டிருக்கிறார்கள். அப்படி கணக்கிடும் பொழுது இவர் எடுத்த கருத்து கணிப்பானது 2,34,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் யாருக்கு வாக்களித்தீர்கள், ஏன் வாக்களித்தீர்கள் என்ற கேள்வியை மட்டுமே மிக எளிதாக கேட்டு தகவல்களை பெற்றுள்ளார்கள். இந்த தகவல் அடிப்படையில் தவேக விஜய் அவர்களுக்கு 41% ஆதரவு இருக்கிறது. 129 இடங்களில் தனித்தே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார், விஜய் முதல்வராவார் என்று சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு பூகம்பத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த 2,34,000 பேரிடம் கருத்து கணிப்பை கேட்டதில் அவர் மிக தெளிவாக சொன்னது என்னவென்றால், இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர் மட்டுமில்லாமல் வயதானவரிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் சொன்னது என்னவென்றால், நாங்கள் காலங்காலமாக திமுகவுக்குத்தான் வாக்களிக்கிறோம், ஆனால் எங்கள் பேரன் பேட்டியில் கேட்டுக்கொண்டதால் தவேகவுக்கு வாழ்த்துதான் கூறுகிறார்கள். அதேபோல் வயதானவர்கள் காலங்காலமாக அதிமுகவுக்குத்தான் வாக்களிக்கிறோம், எங்கள் பேரன் பேட்டியில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த முறை தவேக விசிலுக்கு வாக்களித்ததாக கூறுவது மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவர் சொன்னது என்னவென்றால், 234 தொகுதிகளிலும் 2,34,000 பேரிடம் வாங்கிய தகவல்கள், அதாவது டாட்டாக்களை எப்படி அவர்கள் அணுகியிருக்கிறார் என்றால், கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் டூல்ஸ் மூலமாக ஒரு கணிப்பையும் சாட் ஜிபிடியில் அத்தனை தரவுகளையும் கொடுத்து யார் வெற்றி பெறுகிறார் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த தரவுகளையும்
ஏஐ மூலமாகவும் இந்த தரவுகளை கொடுத்து யார் வெற்றி பெறுவார் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி 3 விதமாக இதை பகுப்பாய்வு செய்து அதை ஒட்டுமொத்தமாக எடுத்து அவர் வெளியிட்டிருப்பதாக தெளிவாக சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் தாவேகா தனித்து நின்று 121 இடங்களில் வெற்றி பெறும், தாவேகா திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் என்று சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அந்தளவுக்கு ஆழமான கருத்து கணிப்பை இத்தனை பேரிடம் நடத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு வியப்பான விஷயமாகும். இந்த கருத்து கணிப்பை அவர் வெளியிட்டு ஆக வேண்டும். ஏனென்றால் அவருக்காக நம்பி வேலை செய்தவர்கள் 2340 ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் 100 பேரிடம் கருத்தை கேட்டிருக்கிறார்கள். அப்படிதான் 2,34,000 பேரும் கருத்து கேட்டு வந்த தகவல் சாட் ஜிபிடி ஏஐ கன்வென்ஷனல் டூல் மூலமாக அறிந்தது என்னவென்றால் 121 இடங்களில் விஜய் தாவேகா இடங்களை கைப்பற்றும், விஜய் முதல்வராவார் என்று உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டார் என்றுதான் அது தமிழகத்திலேயே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக இருப்பதால் இது மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மே 4ஆம் தேதி இவர் சொன்னதை நிரூபணமாகிவிட்டால் மிகப்பெரிய தாக்கத்தை இவரால் தமிழக அரசியலில் ஏற்படுத்த முடியும் என்பதே உண்மை.